வச்சுக்கோங்க. ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 2/5/2024. இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் வானம்பாடியாகி மற்றவர்களை பாபாவுக்கு சமமாக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். எத்தனை பேரை நீங்கள் உங்களுக்கு சமமாக ஆக்கியிருக்கிறீங்க, பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செஞ்சுருக்கிறீங்கன்ற சார்ட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கேள்வி: எந்த மனிதனும் செய்ய முடியாத அப்படி எந்த சத்தியத்தை பாபா குழந்தைங்களுக்கு பண்ணுறார்? பாபா சத்தியம் பண்ணுறார், குழந்தைகளே உங்களை சத்தியமாக நான் வீட்டுக்கு, பரந்தாம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். நீங்கள் நான் சொல்கிற வழியை, அதாவது ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி தூய்மை ஆனீங்க அப்படின்னா முக்திதாமமும் ஜீவன் முக்திதாமத்துக்கும் போயிடுவீங்க. எல்லோருமே முக்திதாமத்தை பொறுத்த வரைக்கும் போயிடுவாங்க, விரும்பினாலும் விரும்பாட்டினாலும். ஏன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உங்களை வலுக்கட்டாயமாக கர்ம கணக்கு முடிக்க வச்சு நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். பாபா சொல்கிறாரு, நான் எப்போ வரனோ அப்போவே உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை தான், அதாவது வயோதிக நிலை தான். அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஓம் சாந்தி. குழந்தைங்க எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதேமாரி பக்தர்கள் உங்கள் கோயில் சிலை முன்னாடி போய் மகிமை பாடுறாங்கல்ல, அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள், 16 கலைகள் நிரம்பியவர்கள், அத்தனை மகிமைக்குரிய குணங்களையும் இப்போ தாரணை பண்ணுங்க. உங்களுக்குள்ள அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்குதா அப்படின்னு இப்போ செக் பண்ணுங்க. ஏன்னா எந்த குழந்தைக்கு அத்தனை தெய்வீக குணங்களும் இருக்குதோ அந்த குழந்தைங்க மேலே தான் எல்லாருடைய கவனமும் போகும். ஸோ எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசை கேளுங்க, எத்தனை பேருக்கு நான் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன்னு. ஸோ இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட சம்பூர்ண தேவதை, அதாவது முழுமையான தேவதையாக ஆகலை. எப்படி நிலா முழுமை பெறுகிறதோ, அதாவது பௌர்ணமி அப்போ நல்ல வெளிச்சம் கொடுக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுடைய முயற்சிக்கேற்ப தான் உங்களுடைய குணங்கள் வெளிப்படுது. ஸோ இதை நீங்களும் புரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு பாடத்தை நடத்துகிற ஆசிரியராகிய பாபாவும் புரிஞ்சிக்க முடியும். பாபாவுடைய பார்வை ஒவ்வொரு குழந்தை மேலேயும் விழுது. என்ன பண்ணிட்டு இருக்குது இந்த குழந்தை, என்ன சேவை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். இது ஒரு பூந்தோட்டம். ஒவ்வொரு குழந்தையும் மலர்கள், அந்த மலர்களைத்தான் பாபா பார்க்குறார். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, உங்களுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதேமாரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதீந்திரிய சுகம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்கவுங்க உணர முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் பாபாவை ரொம்ப நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி நினைத்தால் அதற்கான பலனாக அதீந்திரிய சுகத்தை நீங்கள் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதான நிலை அடையிறதுக்கு நினைவு யாத்திரையை விட்டால் வேறு ஈஸியான வழி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசை கேட்டுக்கிட்டே இருங்க, என்னுடைய நினைவு சார்ட்டு கரெக்டாக இருக்குதா, நான் எல்லோரையும் எனக்கு சமமாக ஆக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு. உண்மையிலே ஞான பாடலை பாடக்கூடிய வானம்பாடிகள் நீங்கள். சில குழந்தைங்க கிளிகள் மாதிரி இருக்கிறாங்க, சில குழந்தைங்க வேற ஏதோ மாதிரி இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் கிளி ஆகணுமே தவிர புறா ஆகக்கூடாது. ஏன்னா புறா பாடாது, பேசுனதை கேட்டதை திரும்பி சொல்ல தெரியாது. கிளிக்கு தெரியும்ல, பாபா சொல்கிறத அப்படியே சொல்லக்கூடிய கிளிகளாக நீங்கள் மாறணும். ஸோ ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே கேட்டுக்க முடியும், நான் எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவில் இருக்கிறேன், எந்த அளவுக்கு அதீந்திரிய சுகத்தில் மூழ்கி இருக்கிறேன்னு.
ஏன்னா நீங்கள் இங்கே வந்ததே மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காகத்தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனிதன்தான். தெய்வீக குணத்தை தாரணை பண்ணும் பொழுது அவங்கள தேவதைகள்னு சொல்கிறோம், அவங்களும் மனிதர்கள் தான். பாபா கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிற உங்களை தவிர வேற யாரும் தேவதையாக முடியாது. நீங்கள் தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக ஆகிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அங்கே சொர்க்கத்தில் தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக ஆகிடுவீங்க. ஆன பிறகு எந்த விதமான போட்டி பொறாமை எதுவுமே அங்கே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட தெய்வீக குலத்திற்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அளவற்ற முயற்சி செய்யணும். விதிமுறைப்படி ஒரு நாள் விடாமல் முரளியை படிக்கவும் செய்யணும். நல்ல ஜுரம் அடித்து படுத்த படுக்கையாக இருந்தால் கூட உங்களுடைய புத்தியில் பாபாவோடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கு நீங்கள் வாயை திறந்து கூட பேச வேண்டியது இல்லை தானே. ஒரே ஒரு விஷயந்தான் எப்பயும் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். அது என்ன தெரியுமா? நான் சிவபாபாவோட குழந்தை, என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். இது மட்டும் சதா மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணுன்றார். நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, ஆனால் பாபாவோடைய நினைவு மட்டும் தொடர்ந்து மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னை சாந்தி தாமத்துக்கு சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்துட்டார், பாபா வந்துட்டார், நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே, ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. ஆனால் இதை கூட தாரணை பண்ணாத அளவுக்கு நிறைய பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் பாபாவுடைய நினைவில் தான் எப்போவுமே இருக்கணும். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரும் என்னோட குழந்தைங்க தான். ஆனால் வரிசைக்கிரமம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எல்லோருமே லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும். அதுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுடைய புத்தியை துண்டித்து ஒரு பாபாவோட மட்டும்தான் உங்களுடைய புத்தியை இணைக்கணும். உங்களுக்கு உண்மையிலே யாருடைய நினைவும் கிடையாது. ஆனால் அதுக்காக அலட்சியமாக இருந்துடாதீங்க. சூக்ஷ்மமாக யாருடைய நினைவாவது இருக்கும். அதனால தான் கடைசி வரை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாபாவை தரைய மைண்டில் யாரும் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வெளியில் நண்பர்களோட டூருக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் மைண்டுக்குள்ளே ஒரு பாபாவுடைய நினைவை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நீங்கள் வாயை திறந்து கூட எதுவும் பேச தேவையில்லை அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதன் மூலமாக தனக்கு சமமாக பாபா உங்களை ஆக்கிறார். ஸோ அப்போ பாபாவுக்கு சமமான அந்த நிலையை குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செஞ்சு அடையணும். எப்படி வரும்பொழுது சதோப்பிரதானமாக தானே வந்தீங்க சத்தியுகத்தில், அதே மாதிரி இந்த கலியுகத்தை விட்டு பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே சதோப்பிரதான நிலை அடைந்து தான் நீங்கள் போகணும். ஸோ இதை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லா வேலையும் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நான் மலராகணும் அப்படிங்கிற கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்குள்ள எந்த விதமான குழப்பமும் இல்லை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ மலராகிறதுன்னு என்ன அர்த்தம்? தெய்வீக குணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள், இது மட்டுமே இருக்கிறது. எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கிறது. உங்களை வைரத்தோடு ஒப்பிடுறது சரியான ஒரு உதாரணம் இல்லையா? இப்போ வைரத்தில் ஒரு குறை இருக்குதான்ட்டு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை நீங்களே செக் பண்ணுறதுக்கு லென்ஸ் ஆகுங்க. எனக்குள்ள கொஞ்சமாவது எங்கேயாச்சும் தேக உணர்வு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ முயற்சியாளர்கள் தான். அதுக்காக அலட்சியமாக இருக்கக்கூடாது. லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ற லட்சியம் உங்கள் முன்னாடி இருக்குது. ஸோ அதை நோக்கி அதிவேகத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கணும். ஸோ பாபா சொல்கிறாரு, காசு செலவு ஆனாலும் பரவாயில்ல, நியூஸ் பேப்பர்லலாம் பிரிண்ட்டு போடுங்க, எல்லாருக்கும் இந்த செய்தி போகணும் அப்படின்னு அப்போ சொன்னார். ஆனால் இப்போ இன்டர்நெட் வந்துடுச்சு, டிவி வந்துடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி இப்போ பாபாவுடைய செய்தியை எல்லோருக்கும் சேர்க்கறதுக்கு. ஆனால் சேர்க்குறாங்களா? மிகப்பெரிய கேள்விக்குறி.
என்ன செய்தியை பாபா கொடுக்க சொல்கிறாரு? ஒரு பாபாவை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழியும், நீங்கள் தூய்மை ஆயிடுவீங்கன்ற செய்தியை கொடுக்க சொன்னார். ஆனால் நம்ம அடிக்கிற நோட்டீஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் உண்மையில் இந்த செய்தி தான் போடுறோமா அப்படின்னு நம்மளே யோசிச்சிக்க வேண்டியது தான். இது அழுக்கான உலகம். இந்த அழுக்கான கலியுகத்தில் ஒரு தூய்மையான ஆத்மா கூட இருக்க முடியாது. ஏன்னா தூய்மையான ஆத்மா புத்தம் புதிய சத்தியுகத்தில் தான் இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் பாபா நினைவில் மூழ்கி முழு தூய்மையாக ஆகுறீங்களோ அப்போ தானாகவே இந்த பழைய உடலை விட்டுடுவீங்க. பரந்தாமத்திலிருந்து ஆத்மா தூய்மையாக வந்தது, நேராக போய் கர்ப்பம்ன்ற மாளிகையில் போய் உட்காந்துக்குச்சு. அங்கேருந்து மறுஜன்மம் எடுத்து எடுத்து தன்னுடைய பாகத்தை நடிக்க ஆரம்பிச்சது. இப்போ மறுஜன்மம் எடுத்து எடுத்து 84 பிறவிகளை முடிச்சாச்சு. இப்போ நாம் வீட்டுக்கு போகணும். அங்கேருந்து சுகதாமமாகிய சொர்க்கத்துக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம். அங்கே கர்ப்பம் கூட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாளிகையாக தான் இருக்கும். இந்த ஞானத்தை எடுத்தாலே கன்ஃபார்மாக எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துடுவோம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையணும், அதுதான் முக்கியம். அதற்கான படிப்பு தான் இது. இந்த நரகம் அப்படிங்கிற விபச்சார விடுதி அல்லது வேசியாலயம் இப்போ அழிய போகுது. சொர்க்கம்ன்ற சிவாலயம் ஸ்தாபனை செய்யப்படுது. ஸோ எல்லாருமே இந்த நரகத்தை விட்டு நம்முடைய வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இந்த உடலை விட்டு நாம் இப்போ புது உலகத்தில் போய் இளவரசன் இளவரசி ஆக போகிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உங்களில் ஒரு சிலர் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறாங்க? நம்ம போய் பிரஜையாக போகிறோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையணும், ராஜாராணி ஆகணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய புத்தின்ற லைனு ஒரு பாபாவோட மட்டும் இணைக்கப்பட்டிருக்கணும், தெளிவாக இருக்கணும். வேறு எதுவுமே கிராஸ் டாக்லாம் ஆகவே கூடாது. இதுக்கு பேர் தான் பாபா சொல்கிறாரு தூய்மையான பிச்சைக்காரங்க. உங்களுடைய உடம்பு கூட உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிரியமான அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை யாராக இருந்தாலும் இறந்து ஒரு வாரம் கழித்து அந்த உடம்பை நீங்கள் தொடுவீங்களா? அப்படியே அழுகி போய் துர்நாற்றம் வீசும் இல்லை? அந்த மாதிரி உங்கள் உடலையே நீங்கள் வெறுக்கணும். ஏன்னா உங்கள் உடம்பும் அழுக்கான பழைய உடல் தான். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி இறந்து தான் இருக்கிறேன், எனக்கு உடம்பே கிடையாது, வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத சுத்தமாக எல்லா ஆத்மாவும் மறந்துடுச்சு. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ பாபா சொல்கிறாரு 5000 வருஷம் நடிச்சிட்டிங்க, இப்போ எல்லோருக்கும் வானப்பிரஸ்த நிலை, அதாவது வயோதிக நிலை தான். நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாவையும் அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்றார். யாருக்குமே வானப்பிரஸ்த நிலைனா என்னன்னே தெரியல. ஆனால் போய் குருமார்கள் பின்னாடி போய் இருக்கிறாங்க. வானப்பிரஸ்த நிலைனா சத்தத்தை கடந்த நிலை அப்படின்னு அர்த்தம். பாபா சொல்கிறாரு அரை கல்பமாக இந்த உலகியல் குருமார்கள் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, இதை செய் அதை செய்யு. ஆனால் அவங்களுக்கு இந்த ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது. பாபா சொல்கிறாரு இப்போ சின்னவங்கள்லேருந்து வயோதிகர் வரைக்கும் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை, அனைவரும் இப்போ முக்தி அடைஞ்சு தான் ஆகணும், இறந்து தான் ஆகணும். பாபா உங்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். பாபா உங்களுடைய இனிமையான வீடாகிய பரந்தாமத்தை நினைக்க சொல்கிறதே இங்கே வெறும் துக்கமாக இருக்கிறதுனால தான். அதனால் இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்திருக்குது. ஆனால் சில குழந்தைங்களுக்கு இதை கூட புரிஞ்சிக்கிறதுக்கு புத்தி இல்லாமல் இந்த கலியுகத்தையே நினச்சிட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் எல்லாருமே எங்களுக்கு அமைதி வேணும் அமைதி வேணும்னு கேட்குறாங்க. பாபா கேட்குறாரு எவ்வளோ நேரம் அமைதி வேணும்? ஏன்னா
இங்கே எல்லோரும் தங்களுடைய பாகத்தை நடித்து தான் ஆகணும். இங்கே யாரும் அமைதியாக இருக்க முடியாது. அரை கல்பம் அமைதியை தேடி குருமார்கள் கிட்ட போனால் அவங்க இங்கே அங்கே போன அலைய வச்சு உங்கள் அமைதியை கெடுக்கத்தான் செஞ்சாங்க. இப்போ சாந்தி தாமத்தின் எஜமானரே வந்து உங்களை அந்த அமைதியான வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ பாபா உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறார். எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை. ஆனால் மனிதர்கள் முக்தி தாமத்துக்கு போகிறதுக்காக தான் பக்தியே பண்ணுறாங்களே தவிர சொர்க்கத்துக்கு போகணுன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு வர்றதே கிடையாது. ஒவ்வொருத்தருமே அந்த முக்தி தாமத்துக்கு போகிறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் சுகதாமத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ முதல்ல சத்தத்தை கடந்த நிலைக்கு நாம் போகணும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். பாபா கூட குழந்தைங்களுக்கு என்ன சத்தியம் பண்ணுறாரு அப்படின்னா, குழந்தைகளே உங்கள் எல்லோரையும் நான் கண்டிப்பாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு தான் சத்தியம் பண்ணுறார். ஏன்னா அரைக்கல்பம் இதற்காக தான் நீங்கள் பக்தியே பண்ணீங்க. பாபா எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? வயசான நிலையில் குடும்பத்தில் கஷ்டம் வந்தாலோ அல்லது நோய் வந்தாலோ கடவுளே என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அதை இப்போ சொல்கிறார். என்னை கூப்பிட்டீங்கல்ல, அதான் நான் வந்துட்டேன் வான்னு இப்போ கூப்பிட்றாரு. இப்போ சின்ன வயசாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ வா, நீ தானே கூப்பிட்ட, நான் வந்துட்டேன், வா போகலாம் அப்படிங்கிறார். ஸோ பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தை வழியை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முக்தியும் போவீங்க, அங்கேருந்து ஜீவன் முக்திக்கும் அதாவது சொர்க்கத்துக்கும் போவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் எல்லாருமே முக்திக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா உங்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். தேவைப்பட்டால் வலுக்கட்டாயமாக உங்களை கர்ம கணக்கு முடிக்க வச்சு அடி உதையெல்லாம் கொடுத்து கூட நான் அழைச்சிட்டு போவேன்றார். பாபாவுடைய வழிப்படி நடக்கிறவங்க எல்லோரும் சத்தியுகத்துக்கு போயிடுவாங்க. மற்றவர்கள் எல்லாரும் பாவம் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. லவ் யூ பாபா. அதாவது பாபா சொல்கிறாரு, நீ எங்கே போய் ஒளிஞ்சாலும் நான் உன்னை விட மாட்டேன், அடித்து உதச்சி இழுத்துட்டு போவேன்றார். ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகள்லாம் கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை வச்சுருக்கிறாங்க, தப்பிச்சிடுவாங்களாம் உலக போர் நடந்தால் பாம்பு போட்டால். பாபா சொல்கிறார், நீ எங்கே போய் ஒளிஞ்சாலும் நான் விட மாட்டேன், அழிச்சிட்டு போயிடுவேன்றார். ஏன்னா நாடகத்தில் என்னுடைய பாகமே அப்படி தான் இருக்குதுன்றார். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே பாபாவுடைய நினைவில் இருந்து தெய்வீக குணத்தை தாரணை செஞ்சு ஆன்மீக வருமானத்தை சேமிச்சிட்டிங்கன்னா போய் உயர்ந்த பதவி அடைவீங்க. அதை விட்டுட்டு கடைசியில் தண்டனை அடையும் போது எல்லாரும் பாபா கிட்ட தான் வருவாங்க, அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்? ஸோ பாபா எல்லார்கிட்டையும் சொல்கிறார், கண்டிப்பாக நீ என் கூட வந்து தான் ஆகணும், உன்னுடைய உடலுக்கு நெருப்பு வைக்கப்படும், ஆத்மாக்களை நான் அழைச்சிட்டு போயிடுவேன். ஸோ எல்லா ஆத்மாவும் என்னோட வந்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே 16 கலைகளில் தெய்வீக குணங்களில் என் வழிப்படி நீங்கள் நிரம்பி இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ நம்ம முதல்ல சொன்னதை பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் என்ன மரணத்தை கொடுன்னு தான் கூப்பிட்டீங்க. ஸோ அதை தான் நம்ம சொன்னோம் இல்லையா, உடம்பு சரியில்லை அந்த டைமில் என்னை அழைச்சிட்டு போ முருகா அப்படின்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா, அதை ஞாபகப்படுத்துகிறேன். இதோ வந்துடுச்சு மரணம், யாரையும் நான் விட்டுட்டு போகிறது கிடையாது. அழுக்கான உடல்லே கடைசி வரைக்கும் இங்கே இருப்பீங்களா என்ன? ஸோ அந்த அழுக்கான உடல்ல இருந்து ஆத்மாவை பிரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் என்னை கூப்பிட்ருக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நான் இந்த அழுக்கான உலகத்திலிருந்து இங்கே உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன். எங்கே? சொர்க்கத்துக்கு. ஆனால் அதற்கு நீங்கள் பண்ணுற முயற்சி இருக்குது பாருங்கள், பாபாவை நினைக்கிறது, அதோடைய நினைவார்த்தம் தான் இந்த தில்வாலா கோயில். ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, மதுபனில் இருக்கிற தில்வாலா கோயில் அப்படியே நம்முடைய நினைவார்த்தம். நாம் மதுபனில் மற்ற இடங்கள்லாம் பாபா நினைவிலே உட்காந்துட்டு இருக்கிறது தான் அங்கே மகாவீர் சிலை உட்காந்துட்டு இருக்கிறதா காட்டுவாங்க. மேலே ரூஃபில் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தின் காட்சிகள் இருக்கும். அப்போ சொர்க்கத்தை அடைவதற்காக பாபாவுடைய நினைவில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அந்த தில்வாலா கோயில் உங்கள் இதயத்தை கொள்ளை கொண்டவருடைய கோயில். அங்கே ஆதிதேவ் பிரம்மாவும் இருக்கிறாரு, சிவபாபாவும் இருக்கிறாரு. அதாவது பாபா தாதா 2 பேரும் இருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறவங்களுக்கு ஆதிதேவ் மட்டும்தான் தெரியும். உள்ள சிவபாபா இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பாபாவை நினைத்து நம்பர் 1 இடத்தில் வரக்கூடிய யானை படையினரா, அல்லது 2வது இடத்தில் வரக்கூடிய குதிரை படையினரா, அல்லது 3ஆம் தர காலாட்படையினரா அப்படிங்கிற நினைவு சின்னமெல்லாம் கூட தில்வாலா கோயிலில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறது ஜடச்சித்திரம், ஆனால் இங்கே நீங்கள் உயிரோட்டமாக இருக்கிறீங்க. ஸோ மேலே சொர்க்கத்தின் சித்திரத்தை பதிச்சு இருக்கிறாங்க. தில்வாலா கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் அதே மாதிரியே தில்வாலா கோயில் கட்டப்படும். நீங்களும் இதே மாதிரியே போய் பார்த்துட்டு வருவீங்க. ஸோ ஒரு சூப்பரான கொஸ்டின். பாபா குழந்தைங்க எல்லோருக்கும் ஆரம்பத்தில் வந்திருக்கும். அது என்னென்னா, மலையெல்லாம் உடைக்கிறாங்களே, மறுபடியும் எப்படி அடுத்த கல்பத்தில் மலை வரும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சிந்தித்து நேரத்தை வீணாக்காதீங்க. சொர்க்கம் கூட தான் இப்போ இல்லை, அந்த சொர்க்கமே திரும்ப வருதில்ல. ஸோ எப்படின்னு உங்களால் கற்பனை பண்ணிட முடியுமா? அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சியை மட்டும் பண்ணுங்கள். சதோபிரதானமாகிறதுக்கு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான முயற்சி, உயர்ந்த பதவி அடைகிறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் சில குழந்தைங்க இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளெல்லாம் எழுப்பி குழப்பமடைந்து படிக்கிறதே விட்டுடுறாங்க. பாபா சொல்கிறார், இதில் குழப்பம் அடைகிறதுக்கான விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அங்கே நாமவே அனைத்தையும் உருவாக்குவோம். அது சதோபிரதானமான உலகம். நிறைய குழந்தைங்க டிரான்ஸில் போய், அதாவது தியானத்தில் போய், சொர்க்கத்தின் மலர்கள் எப்படி இருக்கும், கனிகள் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மாம்பழம் ஜூஸ் எப்படி சுவைக்கும், இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையிலே சூக்ஷ்மவதனத்திலேயோ பரந்தாமத்திலேயோ இருக்குதா அப்படின்னா கிடையாது. அது உண்மையிலே சொர்க்கத்தில் தான் இருக்கும். பாபா அப்படி காட்சி காட்டுறார். இந்த உலகத்துடைய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, வரலாறு, புவியியல் மீண்டும் நடக்கும். இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். ஆனால் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும், எப்படி வைர வைடூரியத்திலே மாளிகை கட்டுவாங்கன்றாங்க, இப்போ எங்கே இருக்குது வைர வைடூரியம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி காமத்தை விட்டுட்டு தெய்வமாகிறதும் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பூஜைக்கு உரியவராக ஆகிறதும் பிறகு பூஜாரி ஆகிறதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு இந்த நாடகத்தில். உண்மையிலே பாபா கிட்ட ஞானத்தை எடுக்கிற பிராமணர்களாகிய நாம தான் சொர்க்கத்தில் தேவதைகளாகவும் சத்திரியர்களாகவும் பிறகு வைஷ்யராகவும் மாறுவோம். இந்த காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தான் நாம் இந்த உலகத்தை ஆளும் மகாராஜாவாக மாறுறோம். ஸோ இந்த விஷயமெல்லாம் நமக்கு புரியறதுனால தான் பாபா நாங்கள் உங்களை முந்தைய கல்பத்தில் கூட சந்தித்தோமே அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய நினைவு சின்னமாகிய அந்த தில்வாலா கோயில் நம்ம முன்னாடியே இருக்குது. ஸோ இதற்கு பிறகு தான் சொர்க்கமே ஸ்தாபனை செய்யப்படும். ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? நம்ம 7 நாள் கோர்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கி வச்சுருக்கிறோமே படம், அதுதான் மிகப்பெரிய அற்புதம். மனிதர்கள் அவ்வளவு ஆர்வமாக பார்க்குறாங்க. ஏன்னா உலகத்தில் யாருமே இந்த மாதிரி படத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி படத்தை உருவாக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஞானத்தை வேறு யாரும் கொடுக்கவும் முடியாது. உங்களை யாரும் காப்பி அடிக்க முடியாது. ஸோ இந்த படங்கள் உண்மையிலே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். இதன் மூலமாக தான் பல கோடி மடங்கு அதிபதியாக நீங்கள் மாறுறீங்க. நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு படிப்பின் அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம், ஒவ்வொரு நினைவிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சம்பாதிக்கிறோன்னு அர்த்தம்.
சூப்பரா பாபா சொல்கிறாரு, மாயா முழு வேகத்தோடு உங்ககிட்ட வரும். இப்போ மட்டும்தான் நீங்கள் ஷாம் சுந்தராக இருக்கிறீங்கன்றார் இல்லையா. சொர்க்கத்தில் சுந்தரா, அதாவது அழகாக இருப்பீங்க, நரகத்தில் அசிங்கமாக இருப்பீங்க. ஆனால் இந்த ரெண்டுமாகவும் சங்கமயுகத்தில் தான் இருக்கிறீங்க. பாபாவை நினச்சி அழகாகிறீங்க, உடனே மாயா பிடிச்சி அசிங்கமாக்கி விட்டுடுறோம். சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் இருந்த அனைத்து பொருட்களுமே நரகத்தில் வரும்போது ரொம்ப கீழ்த்தரமாக மாறிடுது. பாருங்கள், நிலம் கூட இன்னைக்கு கட்டாந்தரையாக மாறிடுச்சு. ஆனால் சொர்க்கத்தில் நிலம் முதல் தரமாக சதோப்பிரதானமாக இருந்தது. சொர்க்கத்தில் எல்லாமே சதோப்பிரதானமாக, அதாவது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த மாதிரி ராஜ்யத்துக்கு நீங்கள் எஜமானர் ஆகுறீங்க, பல தடவை ஆகியிருக்கிறீங்க. ஆனால் அதுக்காக அலட்சியமாக இருக்கக்கூடாது. முழு முயற்சி பண்ணி அந்த ராஜ்யத்தின் எஜமானராகணும். எந்த முயற்சியும் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி பரிசு கிடைக்கும்? இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ முரளி அச்சடிக்கிறாங்க, இன்னும் போக போக லட்சக்கணக்கில் அச்சடிப்பாங்க. குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா என்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் யஜ்யத்துக்காக பயன்படுத்த விரும்புகிறேன்ட்டு. பாபா சொல்கிறார், அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னும் போக போக நீங்களே பார்ப்பீங்க, அழிவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடக்கிறது. அதுக்கான ரிஹர்சல் நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்ப்பீங்க. பிறகு யுத்தத்திற்கு பிறகு அமைதி உருவாயிடும். குழந்தைங்களுடைய புத்தியில் தான் இந்த ஞானம் ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நீங்கள் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நிறைய ரகசியத்தையும் எச்சரிக்கையையும் சந்தோஷத்தையும் இன்றைய முரளியில் கொடுத்த பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, உங்கள் உடலை கூட மறந்து முழுமையான தூய்மையான பிச்சைக்காரர்களாகுங்க. அதாவது உங்களுடைய புத்தியை காலியாக வச்சுருங்க, உள்ளுக்குள்ளே எந்த குப்பையும் போட்டு வச்சுருக்காதீங்கன்றார். ஸோ உங்கள் புத்தியில் எப்போவுமே ஓடிட்டு இருக்க வேண்டியது, நாடகம் முடியுது, நான் என்னுடைய இனிமையான வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். நம்முடைய படிப்பின் யோகத்தின் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாகிட்டு இருக்குதுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ஒரு நாள் கூட முரளியை மிஸ் பண்ணாமல் படிக்கணும். தேவதா குலத்தை சார்ந்தவர் ஆகிறதுக்காக முழு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி எப்பவுமே நான் அதிந்திரிய சுகத்திலும் பேரானந்தத்திலும் மூழ்கி இருக்கிறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கலியுகத்தின் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறீங்க, பாபாவை சுத்தமாக மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். வரதானம் பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய துணையின் ஆதாரத்தில் சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள். பாபாவின் சகயோகத்தின் கையின் மூலமாக அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். ஸோ அதுக்கு பாபா விளக்கம் சொல்கிறாரு, சகயோகத்துடைய அடையாளமே 2 கைகள் கோர்க்கப்பட்டு இருக்கிறது தான், கையோட கை சேர்க்கிறது. ஸோ பாபாவுக்கு நிரந்தர சகயோகியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கைகளை நிரந்தரமாக பாபா கையோட வச்சிருக்கிறீங்க, அதாவது அவருடைய கையை நிரந்தரமாக பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நிரந்தரமாக புத்தியினால் அவருடைய துணையை அனுபவம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இதயத்தின் மூலமாக அந்த ஒருவரை மட்டுமே அன்பு செலுத்துறீங்கன்னு அர்த்தம். அதனால் எப்பவுமே நான் பாபாவுடைய கையோடு கை கோர்த்து இந்த ஈஸ்வரிய பூந்தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன், சங்கமயுகன்ற ஈஸ்வரிய பூந்தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அப்படி பண்ணுறதுனால நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவும் ரமணீகரமாகவும் நிரம்பியவராகவும் உங்களுக்கு அனுபவமாகும். அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் தான் எப்போவுமே சந்தோஷத்தை அனுபவம் பண்ண முடியும்.
ஸோ இதோடைய சாரமாக சொல்லணும்னா, எப்போவுமே பாபாவுடைய துணையோடு இருந்துக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அப்போ தான் சந்தோஷம் இருக்கும். பாபாவை மறந்து தனியாக எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் அனுபவம் ஆகாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸ்லோகன் சொல்கிறாரு, தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்தி ஆக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கணக்கு சேமிப்பாகிட்டே இருக்கும்ன்றார்.